பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ராமையா சரளான்னு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமையா வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தான். அப்போது அங்கே ஒரு ஹோட்டலை பார்த்தான். அடே இந்த ஹோட்டலில் சாப்பிடலாம், 2 இட்லி கொடுங்க. அடேங்கப்பா, அந்த ஹோட்டலில் இட்லி இவ்வளோ சுவையாக இருக்குது. ஆனால் எதுக்கு இந்த ஹோட்டலில் கூட்டமே இல்லாமல் இருக்குது? நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாய். என்ன, ஒரு இட்லியோட விலை 100 ரூபாவா? இது நம்ம ஜமீன்தாரோட ஹோட்டல், அதனால அப்படிதான் இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ள இவ்வளோ விலைக்கு வைக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் ராமையா சரளா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். நைட் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தான். காலையிலே ராமையா ஜமீன்தாரை போய் பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான். ஜமீன்தார் ஐயா, நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டேங்க. நானும் விலை கம்மியா வியாபாரம் பண்ணுறேன். என்ன நீ வியாபாரம் பண்ண போய் பண்ண சரளா, நாளைக்கு நம்ம ஒரு ஹோட்டல் எடுத்து வியாபாரம் பண்ணலாம். ஆனால் நம்ம கிட்ட தான் காசு இல்லை. ராமையா சரளாவோட நகையை வச்சு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணான். அந்த ஹோட்டலில் விலை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மக்கள் விரும்பி போனாங்க. ஜமீன்தார் ஒரு ஆள் வச்சு ராமையாவை கொலை பண்ண நினச்சான். அவன் கொலை பண்ண போகிற டைமில் அந்த இடத்துல ஒரு போலீஸார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் இவனை பார்த்துட்டு இவனை கடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ராமையா நல்ல ஒரு பெரிய வீடையும் வாங்கி அப்புறம் 5 ஸ்டாரில் ஒரு ஹோட்டலையும் போட்டுட்டான். என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்துச்சா? இது போல் கதைகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண